மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ நீங்கள் வந்து ஒரு பேங்க் எக்ஸாம் பக்கமான ஸ்டூடெண்ட்டாக நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு ஐபிஎஸ் ஃபிலிம்ஸ்க்கு இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணி அதை எழுத போகிறேன். இல்லை வந்து நான் அடுத்து வர எஸ்பிஐ கிளர்க்கு ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறேன். ஸோ நான் இல்லைனா வந்து நான் இப்போ அடுத்த இயர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் படிக்கிறதுக்குமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோ கோர்ஸோ பிடிஎஃப் கோர்ஸோ இல்லை ராயல் பாஸ் தேவைப்படுனா பர்ச்சேஸ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு காமிச்சிடறேன் லைவாகவே. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஸோ கூகுளில் போய் crackwithjack.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நம்மளோட வெப்சைட் வந்துடும். நம்மளோட வெப்சைட்லேயே வந்து மேலே உள்ள வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு அதெல்லாம் பாருங்க. ஸோ இதில் வந்து ராயல் பாஸ் ஒரு விஷயம் நான் எப்பயுமே வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன, இப்போ நம்ம crackwithjack வந்து நீங்கள் படிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் ராயல் பாஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு பேக்கை நீங்கள் தனித்தனியாக வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மெட்டீரியல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸ், வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸோ அது வந்து உங்களுக்கு சரி அப்புறமேட்டு திடீர்னு எனக்கு டெஸ்ட் சீரிஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் பிடிஎஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ கோர்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இல்லாமல் நீங்கள் ராயல் பாஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேக்கேஜுமே இதில் ஆட் ஆயிரும். ஸோ வீடியோ கோர்ஸாக இருக்கட்டும், பிடிஎஃப் கோர்ஸாக இருக்கட்டும், மார்க் டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம பண்டில் பெய்டு பிடிஎஃபாக இருக்கட்டும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபாக இருக்கட்டும், எல்லா கண்டென்ட்டுமே இந்த ராயல் பாஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் 12 மந்த்ஸ்க்கு வெறும் 999 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 999 வேணுன்றவங்க கீழே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க லிங்க் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, நான் வந்து ப்ராப்பரான ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இப்போ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அடுத்த இயர் எய்ம் பண்ணியிருக்கேன், இல்லை அடுத்த எக்ஸாம் எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ப்ராப்பர் ஸ்டெப். சரி, அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷனோட ப்ராப்பர் ஸ்டெப் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்டெப் இப்போ வந்து நம்ம ஒரு வழி போறோம் அப்படின்னா அதை வேவ கரெக்டாக போனால் தான் அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியும். ஸோ திடீர்னு முன்னாடி போயிட்டு வேற எந்த பக்கம் நான் திரும்பி போனேன், அந்த பக்கம் திரும்பி போனேன் அப்படின்னு போனீங்கன்னா சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கும். சுற்றி போயிடலாம், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். கரெக்டான ஒரு வழியை செட் பண்ணு. அதாவது இப்போ நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் முடிக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் டெஸ்ட் சீரிஸ்குள்ள போகணும். எடுத்தோன்னே நான் டெஸ்ட் சீரிஸ்குள்ள போனேன், இல்லை கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணேன், தெரியாத கொஸ்டின்லாம் வந்து பேசிக்ஸ் படித்தேன், பேசிக்ஸ் படிச்சு திருப்பி அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், மறுபடியும் அதுக்கப்புறம் டெஸ்ட் போனேன். இப்போ வந்து கிளம்ஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக தெரியும். ஐயோ தப்பாக இது பண்ணிட்டா போல அப்படின்னு நீங்கள் மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கல, போன டைம் திருப்பி கிடைக்காது. ஸோ அதனால டைமை மட்டும் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ டைம் வந்து நம்மளை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து நம்ம சக்ஸஸ்க்கான டைமை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் உங்களோட பிளான்லேயும் உங்களோட ப்ரிப்பரேஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை டைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஓகேவா? ஓகே மகளே, ஸோ இதற்கான வீடியோ மேக் பண்ண வேற ஒன்றும் இல்லை. டடா, பபாய், சி யூ.